ஹாய் மக்களே! இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சரத்குமார் இருக்கார் இல்லையா? அவரு வந்து மூவிஸ நெறைய பேர் நீங்களும் நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனா மூவிஸ பார்த்து நம்மளும் நெறைய பேர் ரசிச்சிருப்போம். நல்லாயிருக்கும் மூவிஸ் கூட. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்ல புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தளபதி தான். அவரு எதுக்கு கூட்டிட்டு வந்தாரோ தெரியல. அரசியல் வியூகம், அது எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு இதுக்கோசரம் கூட்டின்னு வந்தாரா? ஐடியாவுக்கோசரம் கூட்டின்னு வந்தாரா? இல்ல எதுக்கோசரம் கூட்டின்னு வந்தாரா? கூட்டு வந்திருக்காரு. அது அவரோட இது. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சரத்குமார் அவங்கள பத்தி, விஜய் சார பத்தி எப்படி சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்களேன். அது ஹிந்தி தெரியாத ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர்ல உனக்கு வந்து அரசியல் வருவதற்கு ஒரு ஹிந்தி தெரிஞ்சவர் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எங்கடா கேட்டீங்களா? யாருடா பிளான் பண்றீங்க? வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, வை ப்ரோ? அவர் சொல்லுங்க, அவர் சொந்தமா நீங்க இடத்துல தோல்வி கண்டு வராரு. டெபாசிட் ஆக போய் இது லாஸ்ட் டெபாசிட் நோட் பிளேட் கட்டஸ் டெபாசிட் இருந்தவர் இவன் சொல்லிக் கொடுப்பாரா? இவர் திராவிட முன்னேற்ற ஜெயிக்க வச்சாரா? இவரே ஜெயிக்க வச்சிருவாரா? பாத்துருவோம் பாத்துருவோம் சகோதரன். நீ வா பிரசாந்த் குஷாரி, நீ வா. அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டார், புதுசா ஒருத்தர். அவரை பத்தி நான் பேசவே கூடாது. அது என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து நிதி கேட்பாங்க, அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்க. எப்படி விளையாட்டு ஹேஷ்டாக் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்மளால நடுவில் போட்டு சப்போர்ட் செஞ்சுட்டாங்க. என்னடா சப்போர்ட் செஞ்சாங்க? மக்கள் சினிமால சப்போர்ட்டா வெட்டி கொடுத்து அது யாரும் போட்டு யாரும் வெட்டிதான் போகுது அப்படின்ற மாதிரி. சாரு அரசியலுக்கு வந்துட்டு பின்னாலேயும் மூவிஸ் நடிச்சிட்டு தான் இருக்காரு. ஆனா, என்ன பண்றது?